குடிச்சிட்டு வந்து போலீஸ்கார் எல்லா உண்மையும் வந்து ஸ்டேஜில் சொல்லிடுறாரு. அப்போ வந்து அந்த பொண்ணு யாருன்னு சொல்ல சேது வந்து அருவா வச்சு கேட்கும்போது அந்த பொண்ணே தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னது பயங்கரமாக தமிழ்ச்செல்விக்கு வந்து ஷாக் ஆயிடுது. தமிழ் வந்து தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடும். அவங்க அப்பாலாம் துடிக்கிறாரு. தமிழ் தமிழ் சொல்ல வேண்டாம், நான் சொல்லலைன்னு சொல்லிடு தாயி, தாயி சொல்லிடு தாயி, நான் தான் அந்த ஃபோன் பண்ணலன்னு சொல்லிடு தாயின்னு தமிழோட அப்பா துடிக்கிறாரு. அப்பாவும் வந்து தமிழ் வந்து எதுவுமே பேசாமல் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அருவாவை வச்சுட்டு இவ்வளோ நாளாக வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டீங்களா, இப்படி சொல்லாமல் இருந்திருக்கியாடி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சேதுவோட சித்தி எல்லாருமே வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லி தமிழை ரொம்ப திட்டுறாங்க. கூட இருக்கிறவங்களாம் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. தமிழ் எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே இருக்கிறான். இதை வந்து டக்குன்னு வந்து நான் தான் ஃபோன் பண்ணேன்னு சொன்னது சேது கடன்னு அழுதுறாரு வேதனையில். தமிழ் வந்து இதை சொல்லிட்டு ஆனால் நான் கல்யாணம் வேண்டான்னு தான் வர்றதுக்குள்ளே வேகமாக வந்து சேது கொண்டு போய் அருவாவை வந்து ஓங்கி வெட்டுறதுக்கு போயிடுவாரு. தமிழ் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக்க வேண்டாம்னு தண்ணியை தொளிக்க போவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை தான், அவள் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, என்னை வந்து ஜெயிலுக்கு போய் இது பண்ண சொன்னதை வந்து தப்பு செஞ்சவங்களை வந்து நான் விடமாட்டேன், அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லி ராஜபாண்டி அவர் சொல்கிறாரு. அப்போ ராஜாங்கம் அவர் சொன்னதுனால, வீட்டு பெரியவர் சொன்னதுனால பயங்கரமாக டென்ஷன் ஆகி சேது போய் தமிழை வந்து எதுவுமே பண்ணாமல் முடியை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு வந்து வீட்டில் வெளியே தள்ளி விடுறாரு. வெளியில் தள்ளி விட்டது இல்லாமல் என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. தமிழோட அப்பா ரொம்ப வேதனையோட கத்துறாரு. வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வெளியில் வந்துட்டு பார்க்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை பண்ணதே வந்து இவங்க சித்தி தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இதை பெரிய விஷயமா ஆக்குனது. ரெண்டாவது ஃபோன் பண்ணது வந்து தமிழும் ஃபோன் பண்ணியிருப்பாப்படி, தாமரையும் ஃபோன் பண்ணியிருப்பாப்படி. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ தமிழ் மேலே அந்த தப்பெல்லாம் விழுந்துருச்சு. வீட்டை விட்டு சேது வந்து முடியை பிடிச்சி வெளியில் வந்து இழுத்து விட்டுட்டாரு. இனிமேல் எப்படி போகுதுன்னு கதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இனிமேல் இந்த வீட்டில் யாருமே அவங்க வீட்டில் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, மூஞ்சிலே முடிக்கக்கூடாதுன்னு ராஜாங்கம் சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு சேது வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி தமிழை வீட்டை விட்டு வெளியில் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இப்படி தாங்க போட்டிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது எபிசோடு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி.